ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/5/2024 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 31/12/1999, அதாவது 2000 நியூ இயர். இல்லை 2000 அப்போ உலகம் அழிய போகுதுன்னு உலகமே எதிர்பார்த்த ஒரு தருணம் இல்லையா? ஸோ அப்போதைய முரளி. ஸோ பாபா முரளியுடைய தலைப்பே பார்த்திங்கன்னா, இந்த புதிய நூற்றாண்டில் உங்களுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்க. பாப்தாதா கடவுளுடைய பாலனை, நேரடியாக கடவுளே பாலனை செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு கிடைக்கும்? அந்த மாதிரி அதிகாரம் பெற்ற குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பாக்கியசாலிகள் தெரியுமா நீங்கள்? சுயம் பகவானே உங்களை பாலனை பண்ணுறார் இல்லையா? ஒரு பையன் தப்பான காரியம் செஞ்சானா என்ன பண்ணுவான்? அவன் வளர்ப்பு சரியில்லைன்னுவாங்க. ஸோ வளர்ப்புன்றது சாப்பாடு போடுறது கிடையாது, அந்த குணத்தை கொடுக்கறது தான். ஸோ அதை பாபா கொடுத்துட்டு இருக்கிறார். உலக மக்கள் சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, கடவுள் தான் எனக்கு படி அளக்கிறாரு, கடவுள் தான் என்னை பார்த்துக்கிறாருன்னு. ஆனால் மிகச்சில விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே கடவுளுடைய பாலனை கிடைக்குது நேரடியாக. ஸோ அந்த பாலனை தான் பாபா உங்களுக்கு கொடுக்குற ஸ்ரீமத். ஸோ அந்த ஸ்ரீமத் படி தான் உங்களுக்கு பாலனை நடக்குது. அதன்படி உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஸோ அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மா நான், கடவுளால் வளர்க்கப்படுற ஆத்மா நான் அப்படிங்கிற அனுபவம் ஆகுதா? உங்களுடைய மகத்துவம் உங்களுக்கு முதல்ல புரியுதா? பிராமண ஆத்மாக்கள் மகான்கள் தான். எதிர்காலத்திலும் இல்லையா, இந்த சங்கமயுக பிராமணர்கள் மகான் ஆத்மாக்கள். ஏன்னா காமமே விட முடியாதுன்னு சன்னியாசிகள்லாம் துடிக்கிற நேரத்தில் நீங்கள் காமத்தை குடும்பத்திலேருந்து விடுறீங்க, நேரடியாக கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறீங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மகான் ஆத்மாக்கள் இப்போ சங்கமயுகத்தில். எதிர்காலத்திலும் மிக உயர்ந்த மகான் ஆத்மாக்களாக சொர்க்கத்தில் மாறுறீங்க. துவாபர யுகத்திலும் நீங்கள் எந்த அளவுக்கு மகான்னா, உங்கள் ஜடச்சிலைக்கு முன்னாடி போனாலே தலை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அந்த மகான் தன்மை இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ ஏன் சில ஆத்மாக்கள், அதாவது மனிதர்கள், ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு போவாங்க தெரியுமா? ராமர் சீதை வேஷம், லக்ஷ்மி நாராயணன் வேஷம் போட்டால் கூட அவங்களையும் வணங்குறாங்க. அவங்க சாதாரண மனிதன்தான் வேஷம் போட்டிருக்கிறாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க தேவதையினே நினைத்து வணங்குறாங்க. உங்கள் வேஷம் போட்டவங்களுக்கே எவ்வளோ மகிமைன்றார். ஸோ அப்போ உங்களுடைய அனைத்து ரூபத்திலையும் மகிமையோ மகிமை, உண்மையான மகிமையை பாபா பாடுறார். ஸோ நல்ல பெயர் பெற்ற மகாரதிகளும் மகான்களாக கருதப்படுறாங்க. ஸோ அந்த அனுபவம் ஆகுதா? உங்களுடைய மகான் தன்மையை அனுபவம் பண்ணுறீங்களா? நீங்கள் சாதாரண ஆத்மா கிடையாது. ஒரு பக்கம் பணிவாகவும் இருக்கணும், இன்னொரு பக்கம் உங்களுடைய மகான் தன்மையை மனதுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் சுய புருஷார்த்தம். இதில் தான் உங்களுக்கு அன்பு கம்மியாக இருக்குது, அதனால தான் பண்ண மாட்டீங்கன்னு நேற்று வரலட்சுமி சிஸ்டர் அவ்யக்த முரளி எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த அவ்யக்த முரளியில் பாபா சொல்லியிருந்தார். ஸோ அது அப்போ என்ன பண்ணணும்? அதை திரும்ப திரும்ப நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாபா சொல்கிறார், அந்த நினைவுன்ற விதைக்கு, அந்த உயர்ந்த எண்ணம்ன்ற விதைக்கு நினைவுன்ற தண்ணியை ஊற்றி ஊற்றி வழங்கன்றார். நான் சாதாரண ஆத்மா கிடையாது கிடையாது,
இந்த கலியுகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மகான் தன்மையை தெரிஞ்சு மட்டும்தான் இருக்கிறீங்களா அல்லது அனுபவமும் செய்கிறீங்களா? ஜஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அல்லது உங்களில் வெளிப்பட்டு இருப்பதை அனுபவம் பண்ணுறீங்களா? அந்த மகான் தன்மை இப்போவும் இல்லை. பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி கூட பாபா குழந்தைங்களுக்கு விசேஷத்தன்மை இருக்கும். உலகத்தினர் அதை பார்த்து வியந்திருப்பாங்க. அதை நினச்சி பாருங்கள். 5000 வருஷம் முன்னாடி பாபா போட்ட விதை இன்னமும் முளைச்சி கொஞ்சம் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ கடைசி வரைக்கும் அந்த மகான் தன்மை இருந்திருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதை அனுபவம் பண்ணணும். அதை நினைத்து நினைத்து அனுபவம் பண்ணணும். உங்களை நினைத்து உருகுங்கள். பக்தியில் உங்கள் சிலையை நினச்சி தான் உருகுனீங்க, ஆனால் அது நான் தான் தெரியாமல் உருகுனீங்களா? இப்போ உருகுங்கன்றார். உண்மையிலே மகானாத்மா உண்மையான மகிமையை தெரிஞ்சு உருகுங்க. பாப்தாதா குழந்தைகளாகிய உங்களை அனுபவ மூர்த்திகளாக மாற்றுறார் எல்லாரையும் இல்லையா? அனுபவத்தில் இருக்கணும். சும்மா தெரிஞ்சிக்கிற படிப்பு கிடையாது இது. அதை அனுபவத்தில் கொண்டுட்டு வரணும். சும்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிறவங்க கிடையாது நீங்கள். ஸோ உங்களுடைய நிலை என்னன்றதை உங்கள் முகம் சொல்லணும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல் சொல்லணும். உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த பார்வையும் சொல்லணும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றது கரெக்ட் தானே? அகத்தின் அழக முகத்தில் தெரியுன்றாங்க. அப்போ இந்த மகான் தன்மை எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கக்கூடிய தன்மை, அதனால தான் இங்கே நீங்கள் மகான் தன்மை ஆகிறீங்க. எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறதுனால தான் உலகத்துக்கே உங்களால் சக்தி கொடுக்க முடியுது, சுப சங்கல்பம் வைக்க முடியுது. ஸோ அதனால் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லாமே பிராமண வழிப்படி இருக்குதா இல்லையா? பிராமணன்னாலே சதா நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மான்னு அர்த்தம். ஒருத்தருக்கு இந்த 5 விகாரம் எப்போ வரும்? தனக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கும் பொழுது தான் விகாரத்தின் மூலம் அதை வெளிப்படுத்தும். அப்போ இது நிரம்பி இருப்பவனுக்கு விகாரமோ வீண் எண்ணமோ வரவே வராது, எந்த ஆசையும் வராது. அனைத்து சக்திகளாலும் அனைத்து குணங்களினாலும் நிரம்பி இருப்பவன் பிராமணன் அர்த்தம். ஸோ அனைத்து சக்திகளும் அனைத்து குணங்களும் நிரம்பி இருக்கிறதாக உங்கள் நடத்தை இருக்குதா? இல்லை நம்மளை ஆட்டங்காண வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது அப்படியே தெய்வீக சக்தியின் சொரூபமாக இருக்கிறீங்களா? பார்க்குறதுக்கு நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனாலும் நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் இல்லைன்றதை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறீங்களா? உங்களை பார்த்தாலே ஒருவேளை இவங்க ஏலியனோன்னு டவுட்டு வரணும். அதுதான் அலௌகிகமானவர்கள், இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அதானே ஏலியன்னு. ஸோ உங்கள் முகம் அதை தெரியப்படுத்தணுன்ற. ஸோ அந்த ஏலியன்னு மக்கள் சொன்னதே நம்ம பாபா குழந்தை ஆன பிறகு தான் இதெல்லாம், இந்த பேச்செல்லாம் வருது. அதை புரிஞ்சுக்கணும். ஏலியன், பறக்கும் தட்டு, அது இதுன்ட்டு. ஸோ உங்களுடைய பார்வை, உள்ளுணர்வு, அதிர்வலைகள், இது எல்லாத்துலேயும் அலௌகிகத்தன்மையை மற்றவர்கள் அனுபவம் பண்ணுறாங்களா? உங்களை பார்த்தாலே வேறு மாதிரி தெரியுதா? உங்களுடைய உள்ளுணர்வு எப்படி? இவங்க ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிச்சா, இவ்வளோ நல்லவங்களாக இருக்க வாய்ப்பே இல்லையா அப்படி நினைக்கணும். பாபா சொல்கிறார், உங்களுடைய கடைசி ஜென்மத்தில் கூட உங்களுடைய தெய்வீகத்தன்மையும் உங்களுடைய மகான் தன்மையும் உங்களுடைய ஜட சித்திரத்திலேயே அனுபவமாகுதுன்ற இல்லையா? இந்த கடைசி பிறவி 84வது பிறவியில் கூட அந்த பக்தி மார்க்கத்தின் சித்திரத்திலேயே அந்த தெய்வீகத்தன்மையும் மகான் தன்மையும் தெரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அம்மன் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். மகாவிஷ்ணு, முருகன், நாராயணன், ராமர் சீதை,
அப்போ உங்கள் ஜடச்சிலையிலேயே அந்த மகான் தன்மையும் தெய்வீகத்தன்மையும் அனுபவம் ஆகுதுன்னா, உயிரோட்டமாக நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய உங்கள் மூலமாக அதே தெய்வீகத்தன்மையும் மகான் தன்மையும் அனுபவம் ஆகணும் தானே. ஏன்னா அந்த ஜடச்சிலைகள் உங்களுடையது தானே. அப்போ உங்கள் சிலை பார்க்க அழகாக இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்க கேவலமாக இருக்கிறீங்கன்னா நல்லாவா இருக்குது? சிலையை விட ஒரிஜினல் அழகாக இருக்கணும் தானே. அதனால் அமிர்த வேலை ஏந்திரிச்சதில் இருந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செக் பண்ணுங்க. அலௌகீகமாக இருக்குதா, விடுபட்ட நிலையிலும் அன்பாகவும், ரெண்டும் அட் அ டைமில் இருக்கணும். உங்களுடைய பார்வை அங்கே அலௌகீகன்றதே விடுபட்டு இருக்கிறது தான். ஃபரிஸ்தான்றதுக்கே அர்த்தம் அதுதான். உங்களுடைய பார்வை அலௌகீகமாக இருக்குதா, உங்களுடைய முகத்துடைய போஸ் எப்போவுமே சிரித்த முகத்தோட புன்முறுவலோடு இருக்குதா. நடா எப்போ பார்த்தாலும் சிரித்த முகத்தோடவே இருக்கிற இந்த மனுஷனுக்கு துக்கமே வராதா அப்படின்னு ஆச்சரியப்படணும் மற்றவங்க. சிவானி சிஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆச்சரியம் வருது தானே. என்றைக்காவது அவங்க உட்காந்துட்டு இருக்கிற ஃபோட்டோலையாவது எங்கேயாவது சோர்ந்தோ கொஞ்சம் கவலையோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துருக்குதா? அவங்க போகிற இடமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் எடுக்கிறாங்க, கார் இறங்கும்போது வராங்க, அது இருந்துக்கிட்டே இருக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி சிரித்த முகத்தோடு எப்பவும் நீங்கள் இருக்கிறீங்களா? ஸோ அந்த சிரித்த முகம் நிரந்தரமாக ஒரே சீராக இருக்குதா, அல்லது நேரத்துக்கு நேரம் மாறுதா? உங்களுடைய உள்ளுணர்வும் விழிப்புணர்வும் எப்பவுமே அலௌகிகமாக மட்டும்தான் இருக்குதா, அல்லது யோகத்தில் உட்காரும் பொழுதும் விசேஷமான சேவை செய்யும்போது மட்டும்தான் அப்படி இருக்குதா? விசேஷமான சேவைன்னா என்ன? 1000 பேர் முன்னாடி நீங்கள் உட்காந்து பேசும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படியே போதையில் இருக்கிற மாதிரி தான் பேசுவீங்க. அதேமாதிரி யோகத்தில் இருக்கும்போது அலௌகிகத்தன்மை இருக்கும். அப்போ மட்டும்தான் இருக்குதா இந்த விடுபட்ட உள்ளுணர்வு? அல்லது சாதாரண காரியம், சாப்பிட்றது, சமைக்கிறது, தட்டு கழுவுறது, வீட்டை பெருக்கிறது, வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி சாதாரண காரியம் செய்யும் பொழுது கூட உங்களுடைய முகமும் நடத்தையும் விசேஷமாக அலௌகிகமாக தெய்வீகமாக தெரியுதா? உங்கள் முன்னாடி நீங்கள் பிஸியாக ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் பொழுது, அல்லது பயங்கரமான குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது, திடீர்னு உங்கள் முன்னாடி ஒருவர் வரும் பொழுது உங்களை அலௌகிகமாக அவர் அப்பவும் அனுபவம் பண்ணுறாரா? எப்படி? அந்த நேரத்திலும் அந்த சிரித்த முகம் மாறலை, கொஞ்சம் கூட மனசு ஐயோ அப்படின்னு பதறலை, என்னுடையவங்கன்ற ஒரு எண்ணம் வரலை. அப்படியே எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் உலகத்துக்கு சக்தி கொடுக்கறத தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கும் பொழுது இருக்குமே உங்கள் முகம், அதைத்தான் அவங்க அனுபவம் பண்ணுறாங்களா? நீங்கள் சாதாரண காரியம் செய்யும்போது, பிஸியாக இருக்கும் பொழுது, குழப்பத்தின் பொழுது. ஸோ இங்கெல்லாம் மார்க்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது ஏன் டெஸ்ட் பேப்பர், நாங்கள் டெஸ்ட் பேப்பரில் தான் மார்க்கே இல்லையா? பயங்கரமான டெஸ்ட் பேப்பர் வரும்போது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதில் தான் மார்க்கு. உங்களுக்கு டெஸ்ட் பேப்பராக வந்தவங்க தான் உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் பேசுகிற விதம், நடந்துக்கிற விதம் அலௌகிகமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ரொம்ப சாதாரண ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது கூட உங்களுடைய முகத்தில் அந்த அன்பும் விலகிய தன்மையும் இருக்குதா? இருக்கணும்ன்றார். சாதாரண காரியம் செய்யும்போது கூட இருக்கணும். ஏன்? உங்களுடைய கவனம் பாபாவோடு இணைஞ்சிருக்கணும், உலகத்துக்கு சக்தி கொடுக்குற சேவையில் இருக்கணும். எந்த நேரம் ஒரு ஆத்மா திடீர்னு உங்கள் முன்னாடி வந்தால் கூட
அவங்க உங்களுடைய வைப்ரேஷனை வச்சும் பேசுகிற விதத்தை வச்சும் நீங்கள் செய்கிற எந்த காரியத்தை பார்த்தாலும் இது ஒரு அலௌகிக தேவதைப்பா, வானத்திலிருந்து குதித்த தேவதை தான்ப்பா இதுன்னு அவங்க அனுபவம் பண்ணுறாங்களா? எப்படி அப்போ எவ்வளோ கவனம் வைக்கணும் பாருங்கள். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சிவானி தீதியை சொல்கிறோம் இல்லையா, இப்போ சிவானி தீதி அப்படி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, எல்லாரும் அவங்கள பார்ப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நீங்களும் அதே மாதிரி விஐபி தான், விஐபி. உலக நாடக மேடையில் ஒவ்வொரு வினாடியும் என்னை எல்லாரும் கவனிக்கிறாங்கன்ற எண்ணத்தில் செயல்படுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு பிரதர் சமீபமாக சரீரத்தை விட்டார். அந்த பிரதருக்கு கூட சொல்லுவார், சிவானி தீதி, ஜானகி தீதி இவங்களெல்லாம் நம்ம உயர்வாக பார்க்கறதுனாலேயே அவங்க உயர்வானவர்களாக ஆகுறாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காகவே அவங்களுடைய குணம் அப்படி மாற்றிக்கிறாங்க. அதேமாதிரி நாமளும் ஒருவர் மகான் ஆத்மா, மகாராஜா ஆத்மா, மகாராணி ஆத்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா அந்த கவனம், அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு யுக்தியை உருவாக்கிக்கிட்டே இருங்க. குறிப்பாக நான் ராஜான்ற ஒரு உணர்வில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது பாபா அலௌகீகமாகி ஃபரிஸ்தாவாகி பேசுங்கன்றார். இல்லையா, கோயிலில் எப்பவுமே எந்த பிரகாரமுமே பக்தர்கள் இருக்கிற இடத்தை விட அந்த பிரகாரத்தில் இருக்கிற தெய்வம் உயர்வான இடத்துல தான் இருக்கும். அப்படி தெய்வமாக நான் இருக்கிறேன். உயர்ந்த நிலைன்றது அந்த பணிவு, அன்பு, கருணை, இதனால் உயர்ந்தது. அந்த நிலையில் இருந்து பேசுங்க. அப்போ தான் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் பேசுகிற விதத்தில் அந்த அன்பு தெரியும். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அப்படின்றாங்க இல்லையா? ஸோ அடுத்த லைன் வேறு அர்த்தத்துக்கு போனால் கூட நீங்கள் சொல்கிறத கேட்க இனிக்கணும். அதுதான் முக்கியம் இல்லை. அவங்க முருகனுடைய பேரை சொல்ல இனிக்குதடான்றாங்க. ஆனால் முருகன் பேசுகிற வார்த்தை இனிக்கணும். நாம் தானே அந்த முருகன் கூட இல்லை, நம்ம பிள்ளையார், அதை விட உயர்வானவர். ஸோ இந்த கவனம் வைங்க. ஏன்னா புருஷார்த்தத்தில் உங்களுக்கு அன்பு இல்லை, அதான் பிரச்சனைன்றார். பாபா மேலே அன்பு இருக்குது, சேவை மேலே அன்பு இருக்குது, பரிவாரத்தின் மேலே அன்பு இருக்குது. ஆனால் உங்கள் புருஷார்த்தத்தின் மேலே அன்பு இல்லை, அதனால தான் மாற்றிக்க மாட்டீங்கன்ற. அப்போ பாருங்களா, உங்கள் உள்ளுணர்விலே நீங்கள் பேசவே இல்லைன்னா கூட அந்த உள்ளுணர்விலே நீங்கள் தேவதைன்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உணரணுமா? என்னடா இங்கே வந்தோடனே மனசு அமைதி ஆயிடுச்சின்னு உணரணும். உங்கள் பார்வையை அவங்களை குளிர்ச்சிப்படுத்தணும். இது சங்கமயுக நாள் நடக்குது. ஸோ பாபா இன்னைக்கு சங்கமம்னு சொல்கிறது வருடத்தின் சங்கமம். 99 முடிஞ்சு 2000 வருது. நூற்றாண்டின் சங்கமம் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருந்த செஞ்சுரி போய் அடுத்த செஞ்சுரி வருது. பழையது போகுது, புதியது வருது. ஸோ புதியது வருது தானே. அப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கு எந்த புதுமைத்தன்மையை வெளிப்படுத்த போகிறீங்க? பாபா சொல்கிறாரு, இதை உள்ளுக்குள்ளே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, உங்களை நீங்களே உணர்றது வேற. ஆனால் ஸ்தாபனைக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உள்ளுக்குள்ளே புதுமை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் சொர்க்கம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? எவ்வளோ காலம் ஆல்ரெடி போயிடுச்சு. 2000 பாபா சொல்கிறார், அதுக்கப்புறம் 24 வருஷம் போயிடுச்சு. இன்னும் 12 வருஷம்தான் பெரும்பான்மையானவர்கள் நம்புகிற மாதிரி. அது முன்ன பின்னா வரலாம். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது நேரம்னு யோசிச்சு பாருங்கள். அதை கூட 12 வருஷம் இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் பாப்பா சொல்கிறேன், எவ்வளோ நேரம் போச்சுன்னு நினச்சி பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியான நேரம் தான் இருக்குதுன்னு. அவ்வளவு நேரம் ஒன்றும் பண்ணாதவங்க கம்மியான நேரத்தில் பண்ணிடுவீங்களா இதே அலட்சியத்தோடு இருந்தால்? அதுக்கு தான் கடந்த காலத்தை பாருங்கள். நீங்கள் பாபா குழந்தைய எத்தனை வருஷம் ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன மாறுதல் பண்ணியிருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை முன்ஜென்மம் வேறு எடுத்துருக்கலாம், யாருக்கு தெரியும். பாபா குழந்தையாக இருந்திருக்கலாம். ஸோ அப்பயே அலட்சியமாக இருந்ததுனால தான் மறுபடியும் சாதாரணமாக பிறந்துருக்குறோம். இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள்.
அப்போ உங்களில் என்ன அனுபவம் ஆகணும்? நல்ல நல்ல முயற்சியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு பாபாவுக்கு தெரியும். அவங்க நல்ல முயற்சி பண்ணி பறந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் பாப்தாதா புதுமையை பார்க்க விரும்புகிறார். ஏதோ ஒரு புதுமையை செஞ்சு காட்டுங்க. நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், எல்லோரும் விசேஷமானவர்கள், மகான்கள் தான். ஆனாலும் நீங்கள் சாதாரண காரியத்தை செய்யும் பொழுது கூட உங்களுடைய ஃபரிஸ்தா ஸ்வரூபம் ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படணும். அந்த ஃபரிஸ்தாவின் நடத்தை வெளிப்படணும். இதன் மூலமாக தான் அப்பா வெளிப்படுவார். ஸோ அப்பாவை பிரத்யக்ஷப்படுத்துறதுக்கான ஆதாரமே உங்களுடைய ஃபரிஸ்தா தோற்றத்தை வெளிப்படுத்துறது தான்ற. தந்தை மகனை மகன் தந்தையை வெளிப்படுத்துவார். அவரோட குழந்தை நான் பாருங்கள், என்னை பார்த்தாலே அவரை மாதிரியே இருக்குதுன்னு நீங்கள் வெளிப்படுத்தணும். இப்போ அதன் ஆதாரத்தில் தான் பாபாவே வெளிப்படுவார்ன்றார். ஸோ சாதாரண காரியம் செய்யும் பொழுது கூட நான் ஒரு தேவதை, நாராயணன் இந்த காரியத்தை எப்படி செய்வாங்க, மகாலட்சுமி இந்த காரியத்தை எப்படி செய்வாங்க, சீதை எப்படி செய்வாங்க, அப்படி நினைத்து நினைத்து செய்யணும். பாப்தாதா ஒரு விஷயத்தை விரும்புகிறதே கிடையாது, வெறுக்கிறார். என்ன விஷயம்? குழந்தைங்க, பாபா அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது பாபா, அந்த வேலை அப்படி இருக்குது பாபா, பிரச்சனை அப்படி இருக்குது பாபா, அதனால தான் நான் இப்படி சாதாரணமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்க விரும்பலை, வெறுப்பாக இருக்குதுன்றார் பாபா. கலியுகம் அது அப்படி தான் இருக்கும். அதில் நீ தேவதையாகி காட்டணும். சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. அப்புறம் எங்கே நீ தனியாக தெரிவ? ஆனால் இங்கே நீ தனியாக தெரியணும். அதனால தான் இந்த சாக்குப்போக்கு சொல்லாதீங்க. அந்த நேரம்தான் உன்னை வெளிப்படுத்தக்கூடிய நேரமே. பிரச்சனை மோசமாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது தான் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்ட்டு. ஃபரிஸ்தா ஸ்வரூபம் அப்படின்னா நான் சாதாரணமானவன் இல்லை அப்படிங்கிறதுடைய ஸ்வரூபம்ன்றார். ஸோ அதுதான் ஃபரிஸ்தா ரூபம் இல்லையா? இந்த உலகத்திலிருந்து விடுபட்ட ரூபத்தில் இருக்கணும். அந்த சத்யுகத்தின் தேவதை நான்ற அந்த சொரூபமாகவே இருக்கணும். அது உங்களுடைய ஸ்தூல தோற்றத்தில் வெளிப்படும். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஞாபகம் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அளவில் மட்டும் இருக்கக்கூடாது. அது உங்கள் சொரூபமாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய மாற்றம் அலௌகிகமாக நீங்கள் மாறியது, அந்த தோற்றம் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்கணும்னா, எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் அலௌகிக தோற்றம் மட்டும்தான் தெரியணும், நீங்கள் தூங்கும்போது கூட. அப்போ எப்படி கவனம் கொடுக்கணும்னு பாபா சொல்கிறார் பாருங்க இல்லையா? பிரம்ம பாபா போய் பார்ப்பார் அவன் குழந்தைங்க முகத்தை எப்படி தூங்குறாங்க அப்படின்னு. ஸோ பாபா கேட்குறார், அப்படி தானே இருக்குது அல்லது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குதா, அல்லது எப்பயாச்சும் மாறிடுதா? உங்களுடைய ரூபத்தை சூழ்நிலை மாற்ற அனுமதிக்காதீங்க. சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும், ஆனால் உங்கள் ஸ்வரூபம் அப்படியே இருக்கணும். உதாரணத்திற்கு என்னமோ ஒரு நாத், கேதாரிநாத்ன்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு பெரிய சங்கர் சிலை, இப்போ பயங்கரமாக வெள்ளம் வந்தது இந்த வருடம். அந்த கோயிலெல்லாம் இடிஞ்சு போகுது, ஆனால் அந்த சங்கர் சிலை மட்டும் அந்த வெள்ளத்துக்கு நடுவில் கம்பீரமாக இருக்குது இல்லையா? நம்ம எப்படி இருக்கணுன்றதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அது இல்லையா? புயல் வரட்டும், வெள்ளம் வரட்டும், சுனாமி வரட்டும், அசைக்க முடியக்கூடாது உங்களுடைய அமைதியை, விடுபட்டு இருக்கிற நிலையை. எதுக்கு சூழ்நிலை உங்களை மாற்றணும்? நீங்கள் உங்கள் அமைதியினால் சூழ்நிலையை மாற்றணும் இல்லையா? அப்போ தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. பாருங்கள், ஒரு அஞ்ஞானி
நடிகர், அவர் பேர் மறந்து போச்சு, இப்போ ஃபேமஸானவர், விஜய் சேதுபதி. அவர் சொல்கிறார், ஒருத்தவங்களை கோபப்படுத்திட்டான்னா அவன் ஜெயிச்சிட்டான், ஸோ என்ன ஆனாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு அவர் சொல்கிறார். அவர் நாஸ்திகர் வேறு. அப்போ கடவுளால் நாம் நேரடியாக பாலனை செய்யப்படுற நாம் சூழ்நிலையில் ஆட்டம் காண்றோன்னா அது உண்மையிலே கடவுளுக்கே அசிங்கம் இல்லையா? நம்ம உயர்ந்த பிராமண குலத்திற்கே, நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம் இல்லையா? தான் பாபா சொல்கிறார், சூழ்நிலையை மாற்ற பிறந்தவர்கள் நீங்கள். சூழ்நிலையினால நீங்கள் மாறிடக்கூடாது. சூழ்நிலை கைதி இல்லை, சுதந்திரமாக இருக்கிறீங்க. என்ன ஆனாலும் நான் ஆனந்தமாக தான் இருப்பேன். ஸோ மற்றவர்களுடைய வார்த்தை உங்களை மாற்றக்கூடாது. நீங்கள் அவர்களுடைய வார்த்தையை உங்கள் ரூபத்தினால் மாற்றணும். இல்லை, ஆடாத அசையாத அமைதியான சொரூபத்தை பார்த்து அவர்களுடைய வார்த்தை அமைதியாகணும். அதுக்கு பேர் தானே மாற்றம். ஸோ ப்ராக்டிக்கலான வாழ்க்கையுடைய சாம்பிள்னு நாம் அதை தானே சொல்ல முடியும். இல்லை, நடைமுறையில் சாம்பிள். பாபா சொல்கிறல, ஷோகேஸில் உங்களை ஷோ பீஸாக வைப்பேன்றார். என்னை பார்த்தால் பிதாவை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொன்னார். என்னை பார்த்தால் பிராமண குலத்தையே நீ பார்க்கலாம். இப்படித்தான் பிராமணர்கள் அனைவரும் அன்பானவர்களாக அமைதியானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு அந்த அந்த குலத்தையே நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை புரிஞ்சிக்கணும். லௌகீக பிராமணர்கள் கூட ஒருத்தர் கோபப்பட்டால் உடனே ஊர் ஃபுல்லாக அந்த வீடியோ வைரல் ஆக்கிறாங்க. பாருங்கள், பிராமணர்கள் கோபப்படுறாங்க, பிராமணர்கள் கோபப்படுறாங்க. அவங்க ஒன்றும் கடவுள்கிட்ட படிக்கலை. அவங்களே கோபப்படுறது அசிங்கம்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஜாதிக்கு இழுக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம வர்ணம் பிராமண வர்ணம் நேரடியாக கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிற வர்ணம். ஸோ நீங்கள் பண்ணுற தப்பு பாபா குழந்தைங்க அத்தனை பேருக்கும் கெட்ட பேராகிடுது. ஸோ ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்களுடைய மகனுக்கு நிறைய பிரச்சனை. ஏன் அவங்கள பாபா குழந்தை ஆக்கலையா? இல்லை, பாபா ஞானம்லாம் தெரியும் பிரதர், ஆனால் அவங்க பிரம்மகுமாரியே பார்க்கல. அவர் பிரம்ம ராட்சதர்களை தான் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தாரு. ஏன்னா அவர் முன்னாடி வந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இல்லை, சென்டருக்கு போனால் அங்கே கத்துறது, கோபப்படுறது, இதெல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிடுது, இது ஒட்டுமொத்த குலத்திற்கே. இல்லையா, அந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரி மட்டும்தான் அப்படி பண்ணாங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. வெளில என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும் அவங்க பேசுகிறது தான் அப்படி, நடந்துக்கிறது அப்படி கிடையாதுன்னுவாங்க. ஸோ அப்போ அது பாபாவுக்கு களங்கம் தானே. பாபா சொல்கிறாரு, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நான் மாறிட்டேன் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் கூட தான் சொல்லுவாங்க. இல்லை, கோபப்படுத்துகிற சூழ்நிலையில் கோபமாகிறது, அன்பாக இருக்கிற சூழ்நிலையில் அன்பாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிற சூழ்நிலையில் அமைதியாக இருக்கிறது, நல்லா பேசுகிறவங்க கிட்ட நல்லா பேசுறது, மோசமாக பேசுகிறவங்க கிட்ட மோசமாக பேசுறது, இது எல்லாரும் தானே பண்ணுவாங்க. இது இயேசுவே சொன்னார், இது எல்லாரும் தானே பண்ணுவாங்க. சிநேகிக்கிறவனை அஞ்ஞானி கூட சிநேகிப்பான், நான் சொல்கிறேன் பகைக்கிறவனையும் நீ சிநேகி அப்படின்னு இயேசுவே சொல்கிறார். ஸோ அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறாமல் இருக்கிறவங்க தான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா அப்படின்னா கடந்த கால மற்றும் சாதாரண முறையில் நடக்கிறதிலிருந்து விலகி இருப்பவர். இல்லையா, கடந்த கால சமஸ்காரத்தை மொத்தமாக அழிச்சாச்சு. சாதாரண, அதான் பாபா சொல்வார், நீங்கள் விகாரமாக இல்லை, கெட்டதாக நடந்துக்கலாம், ஆனால் சாதாரணமாக நடந்துக்கிறீங்களா, அதுவும் இருக்கக்கூடாதுன்றார். கடவுளுடைய குழந்தைன்னு நான் காட்டணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய டாப்பிக்கே என்ன? நேரத்தின் அழைப்பு. அதனால் இப்பொழுதிலிருந்தே விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்கான நேரத்தின் அழைப்பு என்ன தெரியுமா? ஃபரிஸ்தாவாக நீங்கள் காட்சி அளிக்கணும், தோன்றணும். இதுதான் நேரத்தின் அழைப்பு. அஞ்ஞானிகள்கிட்ட சொல்கிறீங்க நேரத்தின் அழைப்பு, உலகம் அழிய போது வாங்கன்ட்டு. ஆனால் உங்களுக்கான நேரத்தின் அழைப்பு என்ன? ஃபரிஸ்தா ஆகுங்கள். ஏன்னா ஃபரிஸ்தா எல்லா மதத்தினரும் விரும்புகிற ஒரு தோற்றம், அதை புரிஞ்சிக்கணும்.
தேவதைகள் இந்துக்கள் மட்டும் பிடிச்ச தோற்றம். ஆனால் ஃபரிஸ்தா தேவ தூதர்கள். எல்லா மதத்தினரும், என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட் அன்றைக்கி ஒரு பண்டிகை எப்போ வீடியோவில் பேசினார் இல்லையா, அந்த தேவ தூதர்களை நம்பினால்தான் அவங்க முஸ்லீம் அப்படின்ட்டு. 6 நம்பிக்கையில் அது ஒரு நம்பிக்கை, வானத்தூதர்கள்ன்ட்டு. அது ஃபரிஸ்தா தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நேரத்திலிருந்து உங்களுடைய அலௌகிக தோற்றம் மட்டும்தான் தெரியணும். இன்னாருடைய கணவனாக, அப்பாவாக, மனைவியாக, குழந்தையாக தெரியக்கூடாது. உலகத்துக்கே சொந்தமான நான் ஃபரிஸ்தா, உலகத்துக்கே சொந்தமான ஃபரிஸ்தா, அப்படி தான் தெரியணும். சாத்தியமா? ஆசிரியர்கள் சொல்லுங்க, சாத்தியமா? எப்போ நடக்கும் இது? சாத்தியம்னு சொன்னது ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் எப்போ நடக்கும்? இன்னும் 1 வருடம் வேணுமா? 2000 வருடத்தின் இறுதியில் நடந்துடுமா? 2000 வருடம் இல்லையா? ஸோ இது 99வது வருடத்தின் இறுதியில் இந்த முரளி. ஸோ இன்னும் 1 வருஷம் வேணுமா? யார் இன்னும் அதிக நேரம் வேணும், 1 வருஷம் இல்லை அப்படின்னா 6 மாதம் இல்லைன்னா 3 மாதம், இவ்வளோ நேரம் வேணுமா அப்படின்னு பாபா கேட்குறாராம். அப்படியே நிசப்தமாக இருக்குதான். யாருமே கையை தூக்கலை. 1 வருஷத்தில் மாறி காட்டுவோம் பாபா, 3 மாதத்தில் மாறி காட்டுவோம் பாபான்னு யாருமே கையை தூக்கலையே. உங்களுடைய ஸ்லோகன் என்ன? ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை இல்லையா? இது எல்லா மொழியிலையுமே சூப்பராக இருக்கும். இஃப் நாட் நவ் தென் நெவர். ஸோ இப்படி ஒரு படம் கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன், நவ் ஆர் நெவர்னு, ஜேம்ஸ் பாண்ட் படம். ஸோ அப்போ இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை, அபிநயித்தோ கபிநை அப்படின்னு ஹிந்தியில் வரும். இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. யாரோட ஸ்லோகன் இது? பிராமணர்களாகிய உங்களுடைய ஸ்லோகனா அல்லது தேவதைகளின் ஸ்லோகனா? பிராமணர்களுடைய ஸ்லோகன் தானே. ஸோ இந்த புதிய நூற்றாண்டில் பாப்தாதா எதை பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? என்ன வேணாலும் நடக்கட்டும், உங்களுடைய அலௌகீகமான நடத்தை ஒருபொழுதும் உங்களை விட்டு போகக்கூடாதுன்ற. என்ன வேணாலும் நடக்கட்டும், கண்ட துண்டமாக வெட்டி போடட்டும். அந்த ஒரு கதை இருக்குது இல்லையா, பரசுராமன் அவங்க அம்மாவுடைய தலையை வெட்டி ஒரு தராசில் எடுத்துகிட்டு போவான். போகும்போது தடுக்கி விழுவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, பார்த்து போச்செல்லாம் அப்படின்ட்டு இல்லையா. அப்போ கொலை பண்ணவன் மீது கூட அந்த கருணை, அது அம்மான்றது வேறு விஷயம். ஸோ அதுதான் அலௌகீகத்தன்மை இல்லையா. இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃபரிஸ்தா, அப்போ தான் ஃபரிஸ்தாவாக ஆகவும் முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன நடந்தாலும் அலௌகீகமாகத்தான் என்னுடைய நடத்தை, பார்வை, வார்த்தை இருக்கும் அப்படின்னா அதுக்கு 4 விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்தாலே போதுன்றார். அது என்ன அந்த 4 விஷயம்? புதுசே கிடையாது, எல்லாம் பழைய விஷயந்தான். பாபா சும்மா ரிவைஸ் தான் பண்ணுறன்ற இல்லையா. இந்த அவ்யக்த முரளியே ரிவைஸ் கோர்ஸ் தான். ஒரிஜினல் முரளி படிப்பெல்லாம் சாக்கார முரளியே முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன அந்த 4 விஷயத்தில் கவனம் கொடுத்தா நீங்கள் அலௌகீகமாக இருப்பீங்க? ஸோ எந்த அந்த 4 விஷயம்? சுப் சிந்தக், அதாவது மற்றவர்களுக்காக சுப எண்ணத்தை மட்டுமே வைப்பவர். அடுத்தது சுப சிந்தன், தனக்காக எப்பவும் சுபமான எண்ணம் மட்டுமே வைப்பவர். அடுத்தது சுப பாவனா, எப்பவுமே சுப பாவனை, அனைத்தும் நன்றாகவே நடக்கும்ன்ற அந்த ஒரு பாவனை மட்டும்தான் எப்பவுமே. இன்னொருத்தர் மாறிட்டால் உங்களுடைய பாவனை மாறிடக்கூடாது. என்ன ஆனாலும் அந்த பாவனை நல்லா இருக்கணும், அந்த பாவனை மட்டுமே இருக்கிறது, உங்களுக்காகவும் சரி மற்றவர்களுக்காகவும் சரி.
4வது சுபமான சிரேஷ்டமான சிந்தனை மற்றும் சொரூபம். சுபசிரேஷ்ட உள்ளுணர்வு மற்றும் சொரூபம். ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக என்ன வந்துச்சு? சுப அப்படின்னு வந்துச்சு. சுபனாலே தூய்மையான, மங்களகரமான, நல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். அந்த ஒரு வார்த்தையில் இந்த 4 விஷயமும் வந்துடுச்சு. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, நல்ல பாவனை, நல்ல உள்ளுணர்வு, உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும். ஸோ இந்த சுபன்ற வார்த்தையை மட்டும் எப்போவுமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். சுப சங்கல்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நீங்கள் இதை பல தடவை கேள்வி கேட்டிருக்கிறீங்க, மற்றவர்களுக்கும் பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதை உங்களுக்குள்ளே போடுறதுக்கு அதிக கவனம் கொடுங்க. இந்த சுப பாவனை, சுப விருப்பம், சுப சிந்தனையை நீங்கள் தான் இப்படி ஆகணும் அப்படின்னு பாபாவுக்கு தெரியும். ஸோ யார் வந்தாலும் உங்களை இந்த சாக்கார தோற்றத்தில் பார்க்கணும். சுப பாவனை நிரம்பியவரா, சுப சிந்தனை நிரம்பியவரா பார்க்கணும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா, இந்த தெனாலி அப்படின்ற கமல்ஹாசன் படத்தில் கமல் அப்படி தான் இருப்பார். அவரை பைத்தியம்னு சொன்னால் கூட ஒரு நெகட்டிவ் எண்ணம் கூட இருக்காது. எல்லாத்தையுமே பாசிட்டிவாகவே நினைப்பார். அவரை கொலை பண்ண வந்த மச்சானை கூட பார்த்திங்கன்னா, தெய்வ மச்சான், அவரை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பாம் வைப்பாங்க. அந்த பாம் வெடிக்காது. அவங்க வந்து பொம்மை பாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் வெடிச்சிடும். பாருங்கள், பொம்மை பாம்பில் கூட இந்த பாம்பை கலப்படம் பண்ணிட்டாங்க, உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா சுபமாகவே, யாரையுமே நெகட்டிவாக நினைக்காத ஒரு சொரூபமாக நீங்கள் மாறணும். ஏன்னா இதுதான் மற்றவர்களை மாற்றும். அதனால தான் பாபா அப்படி நினைக்க சொல்கிறார். அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க நல்லவங்கன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார் பாபா. யார் உங்கள் முன்னாடி வந்தாலும் உங்களை அப்படித்தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த வருடத்தின் 1999 வருடத்தின் கடைசி நாள் இந்த பாபா மீட். அதனால் பாப்தாதா இந்த வருடத்தின் பெரும்பான்மையான குழந்தைகளின் சார்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தார் தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்த்தார். உங்களுக்கு அழிக்கக்கூடிய சக்தியும் உள்ளடக்கக்கூடிய சக்தியும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது அந்த சக்தி இல்லவே இல்லைன்னு பார்த்தாருன்றார். நீங்கள் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறீங்க. தவறான விஷயத்தை எதெல்லாம் பார்த்தீங்களோ, தவறான விஷயத்தை எதெல்லாம் கேட்டீங்களோ, சிந்திச்சிங்களோ, கடந்த காலத்தின் விஷயம் எல்லாத்தையுமே அழிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம், சயின்ஸ்காரங்கெல்லாம் என்ன பேசுவீங்க? மனம், ஆழ்மனம், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு பேசுகிறீங்க இல்லையா? ஸோ அதே பாஷையிலே இப்போ பாபா சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அழிக்கிறீங்க. இதை மனதின் ஒரு தட்டுன்னு சொன்னாலும் சரி, ஸ்லேட்டுன்னு சொன்னாலும் சரி, பேப்பர்னு சொன்னாலும் சரி, முழுசாக அழிக்கலை, சப்கான்ஷியஸில் அழிக்கலை. எப்படி சொல்கிறாங்க? முழுசாக எல்லாத்தையும் நீங்கள் அழிக்கலை. அதனால தான் கனவுல டிஸ்டர்ப் பண்ணுறது, அந்த நபரை பார்த்த உடனே டிஸ்டர்ப் ஆகிறது. ஏன் உங்களால் முழுசாக அழிக்க முடியல? காரணம் என்னென்னா, உள்ளடக்கும் சக்தி சக்திசாலியாக உங்களுக்கு இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் அந்த நேரத்திற்கு ஏற்ப உள்ள அடக்கிடுறீங்க, ஆனால் வேறு ஏதோ ஒரு நேரத்தில் அது வெளிப்பட்டுடுதுன்றார். செம்ம முக்கியமான விஷயம் இல்லையா? பெரும்பான்மையான நேரத்தில் நீங்கள் உள்ளடக்கிட்டு ஏதோ ஒரு டைமில் வெடிச்சிடுறீங்கன்றார். அதனால் உங்களால் இந்த 4 வார்த்தையில் பிஸியாக இருக்க முடியல. சுப சிந்தனை, சுப
விருப்பம், சுப பாவனை, சிரேஷ்ட உள்ளுணர்வு, இதில் பிஸியாக இருக்க முடியல. இல்லை, உள்ளே இருக்கிற அழுக்கு வெளில வந்துடுச்சு, கோபம் வெளில வந்துடுச்சு, காமம் வந்துடுச்சுன்னா அப்புறம் எங்கே சுப விருப்பம், சுப பாவனை வைக்க போகிறீங்க? ஸோ பாபா சொல்கிறார், காரணம் அந்த மனதுடைய பிளேட்டோ அல்லது பேப்பரோ முற்றிலுமாக சுத்தமாக அழிக்கப்படலை. அது அழிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? அது க்ளீனாக இல்லைன்னு அர்த்தம். அது முற்றிலும் க்ளீனாக இல்லாத காரணத்தினால் அது மேலே ஒருத்தர் ஒரு விஷயத்தை எழுதுனா அது கிளியராக இருக்குமா? இல்லையா? ஒரு போர்டை ஒழுங்காக அழைக்கவே இல்லை, அது மேலே எழுதுனா ஏதாவது தெரியுமா? ஸ்கூல்லலாம் நம்ம அனுபவம் பண்ணியிருப்போம். ஒழுங்காக அழைக்கலைன்னா டீச்சர் எழுதுனதே தெரியாது. நல்லா அழகாக அழைச்சிட்டா தான் எழுதுறது அப்படியே க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி உங்கள் மனசில் அந்த குப்பையை ஃபுல்லாக நீங்கள் அழிக்காமல் விட்டுட்டீங்க. அது இல்லாமல் அந்த குப்பையை வளர்க்குறதுக்காக இப்போ மொபைல்லாம் வந்துடுச்சு இல்லையா? அந்த கோபத்தை தோண்டக்கூடியது, காமத்தை தோண்டக்கூடியது எல்லாமே ஷார்ட்ஸ் மூலமாக, படம் மூலமாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பாபா அப்போ சொல்கிறார், இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த முரளி. பட் இன்டர்நெட் மொபைல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்த முரளி. இப்போ எல்லார் கையிலையும் முரளி, எல்லாருக்குள்ளேயும் அந்த குப்பையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எப்படி உங்களால் அழிக்க முடியும்? எப்படி உங்களால் புதிய அந்த சுப விருப்பம்ன்ற எழுத்தை எழுத முடியும்? பாபா கேட்குறார். அப்படி உள்ளுக்குள்ளே அழுக்க வச்சுக்கிட்டு நீங்கள் அது மேலே தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும், சக்திகளை தாரணை பண்ணணும்னு என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது நிரந்தரமாக 100% இருக்குமா? எப்படி கேட்குறாரு பாரு. அங்கே அழிக்கலை, க்ளீன் பண்ணலை, அதுதான் பிரச்சனை. அந்த க்ளீன் பண்ணுறது தான் யோகத்திலே இருக்கிறது, ஒரு பாபாவுடைய நினைவில் இருக்கிறது, வேறு வெளி உலகத்து விஷயம் எதையுமே பார்க்காம கேட்காம இருக்கிறது, வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்கறது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனம் கொடுக்கும்போது மட்டும்தான் அது அழியும். சுபபாவனை அது சதா இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் பாபா சொல்கிறார், இந்த சக்திகளை எல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்போ பயன்படுத்த முடியும்? முற்றிலும் க்ளீனாகவும் கிளியராகவும் இருந்தால் மட்டுமே சக்திகளை பயன்படுத்த முடியும். அங்கே சக்தி மட்டும்தான் உங்களுக்குள்ளே நிரம்பி இருந்தால் பயன்படுத்த முடியும். குப்பையும் இருந்தால் அந்த சக்தி பயன்படாது. காரணம், உங்களில் பெரும்பான்மையானவர்களுடைய ஸ்லேட்டு க்ளீனாக இல்லை, சுத்தமாக இல்லை, கிளியராக இல்லை. ரொம்ப கம்மியான விஷயம். கடந்த காலத்தின் உங்களுடைய நடத்தை, அந்த சமஸ்காரம்னு சொல்கிறோமே, கடந்த கால சமஸ்காரம், சில தேவையற்ற வீணான சூழ்நிலைகள், வீணான நடத்தைகள், அது இப்போவும் கூட சூக்ஷ்மமாக வெளிப்படுது. எப்படி சொல்கிறாரு? சூக்ஷ்மமாக வெளிப்படுதுன்றார். மனசுக்குள்ளே நீங்கள் வாயால் சொல்ல மாட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரும் இல்லையா? இப்போ ஒருத்தங்க அழகாக இருக்கிறாங்கன்னு அந்த பார்க்குற பழக்கம் இருக்குது அப்படின்னா இப்போவும் அது ஸ்லைட்டாக மனதில் எட்டி பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தனை பிடிக்கலன்னும் போது அவனை பார்க்கும்போது ஸ்லைட்டாக உங்களுக்கு மீண்டும் அதை எட்டி பார்க்கலாம். ஆனால் அது அப்படியே சூக்ஷ்மமாகவே இருக்காது. ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் ஸ்தூலமாக வெளிப்பட்டுடும். வெளிப்பட்டே தீருன்றார். அன்னைக்கு தான் மாட்டிக்குவீங்க. ஸோ அப்புறம் எப்படி ஃபரிஸ்தாவாக பறக்க முடியும்? அப்போ எப்படி உங்களை வந்து பாபா முன்னுதாரணமாக வைக்க முடியும் உலகத்துக்கு? என்னுடைய குழந்தை இதுன்னு பெருமையாக பாபா எப்படி சொல்ல முடியும்? அதனால் இந்த நேரத்திற்கு ஏற்ப முதல்ல உங்களை சோதனை செய்யுங்க, சுய பரிசோதனை பண்ணுங்கள். வருஷம் போய் மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மனசை செக் பண்ணுங்கள், உங்களை செக் பண்ணுங்கள், மற்றவர்களை செக் பண்ணாதீங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி பாபா முரளியில் எனக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு யோசிக்கணும். அவங்களுக்கு தான் பாபா சொல்கிறாரு, இவங்களுக்கு தான் பாபா சொல்கிறாரு. உங்களை செக் பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்களை செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, உங்களை செக் பண்ணுறது தான் கஷ்டம். அதனால் உங்களுடைய மனம்ன்ற ஸ்லேட்டு முற்றிலும் தூய்மையாக இருக்குதா? எந்த வீண் விஷயமும் எந்த கடந்த கால விஷயமும் இல்லாமல் க்ளீனாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பாபா சொல்கிறாரு, இந்த கடந்த கால விஷயமோ அல்லது வீண் விஷயமோ ரொம்ப சூக்ஷ்ம ரூபத்தில்
இருந்தால் அது அதிர்வலையின் ரூபத்தை எடுக்கும்ன்ற இல்லையா. அந்த அதிர்வலைகள் பரவிட்டு இருக்கும். அது எண்ணமாக கூட உங்களுக்கு இருக்காது, ஆனால் அதிர்வலையாக பரவிட்டு இருக்கும். அப்போ வாயுமண்டலத்துக்கு எடுத்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ உங்களை சுற்றி அந்த அதிர்வலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும்ன்று. அப்போ ஃபரிஸ்தானா என்ன, முற்றிலும் தூய்மையானவன் அர்த்தம். கம்ப்ளீட்லி க்ளீன் அண்ட் கிளியர் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதுதான் ஃபரிஸ்தா இல்லையா. இந்த கலியுகத்தின் எந்த சின்ன அழுக்கு கூட ஒட்டிகிட்டு இருக்கக்கூடாது. சொல்லுவாங்களே, காலை நல்லா கழுவு, இல்லைன்னா சனீஸ்வரன் ஒட்டிட்டு வந்துடுவான்வாங்க. அது புத்தின்ற காலை அப்படி கழுவி வைக்கணும். ஸோ அதனால் உங்களுடைய உள்ளடக்கும் சக்தியை பயன்படுத்தி நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவாக மாற்றி பிறகு உள்ளடக்குங்கன்ற. நெகட்டிவாகவே உள்ளடக்கிறதுல ஒருத்தனை பற்றி வெறுப்பு வருது, வாய் திறந்து சொல்லலை, அப்படியே உள்ளடக்கிக்கிறது. ஒரு நாள் என்ன ஆகும், மென்டலாகி நீங்களே வாயை தவறி சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் பாபா சொல்கிறார் நெகட்டிவான விஷயத்தை, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை மாறும். உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளியில் வந்தே தீருன்றார். அதுக்கு தான் போடுறதே நல்ல விஷயமா உள்ளே போட்டுக்கோ. அப்படியே நெகட்டிவ் விஷயத்தை போட்டியா அதை பாசிட்டிவாக மாற்றி உள்ளடக்கி வை. அதுதான் புதிய நூற்றாண்டின் புதுமைத்தன்மை. அப்போ புது நூற்றாண்டு புதுமையாக இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நான் மாதிரி பவர்ஃபுல்லான முரளி, அதிலும் குறிப்பாக இப்போ போன பேரா. வேறு என்ன பார்த்தேன்னு பாபா சொல்லவா, அல்லது கொஞ்சம் டோஸ் அதிகமாகிடுமா? பாபா இன்றைக்கி போதும் பாபா, ரொம்ப ஓவர் டோஸ்ன்னு நினைக்கிறீங்களா? பாப்தாதா ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாரு. ரொம்ப இப்போ கொஞ்சம் பாபா கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி வரும். கோபமாக தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் உங்களை நான் பரந்தாமத்துக்கு எடுத்துகிட்டு போயே தீருவேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அது அன்புனாலையும் இருக்கலாம், அல்லது அடிச்சாவது அழிச்சிட்டு போவேன். அது ஹிந்தியில் பியார்னா அன்பு, அடிக்கிறதுனா மார். பியார்னாலேயோ மார்னாலேயோ அழிச்சிட்டு போயிடுவேன். யாரையும் விட்டு வைக்க மாட்டார். பாபா குழந்தையாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, எங்கே போயும் ஒழிய முடியாது. எல்லாரையும் அழிச்சிட்டு போயிடுவார். இந்த ஞானத்தை எடுக்காதவர்களை அடித்து எடுத்துகிட்டு போவேன். இந்த ஞானத்தை எடுத்து நான் சொல்கிறபடி தன்னை மாற்றிக்கிற குழந்தைகளை அன்பாக அழைச்சிட்டு போவேன். இப்போ கூட ஆனால் பாபா ஞானத்தை எடுத்தும் தன்னை மாற்றிக்காதவங்களுக்கு 100 மடங்கு தண்டனை கொடுத்து அழைச்சிட்டு போவார். அதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ கூட பாபா சொல்கிறார், எது நடந்தாலும் எப்படி உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொன்னனோ அதே மாதிரி எது நடந்தாலும் மகானாத்மாக்களாகிய உங்களை நான் உலக ஆத்மாக்கள் முன்னாடி ஃபரிஸ்தாவாக வெளிப்படுத்தியே தீருவேன். இது நம்ம கற்பனைக்கு எட்டாமல் இருக்குது. இல்லை அடித்து எடுத்துகிட்டு போவார், அது ஓகே. இது எப்படி ஃபரிஸ்தாவாக்குவார்? எதில் உங்கள் புத்தி மாட்டிக்கிட்டு இருக்குதோ அதை கட் பண்ணிட்டா, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தா. குழந்தைன்னு நினைக்கும் போது குழந்தை உங்களை வீட்டை விட்டு துரத்துச்சுன்னா பற்று போயிடும்ல. ஸோ அல்லது யாரை நினைக்கிறீங்களோ அப்படி போயிடுச்சுன்னா. ஸோ அதான் பாபா சொல்கிறார், எப்படியாவது ஒன்று நான் ஃபரிஸ்தா வாக்கிடுவேன்றார். அந்த கடைசி நேரத்தில் விழுந்து நினைப்பாங்கன்றார் எல்லாரும், பாபா குழந்தைங்கள்லாம். ஆனால் இப்போவே நீங்கள் மாறிக்கிறது தானே புத்திசாலித்தனம், சந்தோஷம். ரெடியா? பாபா ஆல்ரெடி எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார். உங்களை ஃபரிஸ்தாவாக பாபா மாற்றியே ஆகணும். அப்படி இல்லைன்னா புது உலகம் எப்படி வரும்? பிராமன்ஸோ ஃபரிஸ்தா, ஃபரிஸ்தாஸோ தேவதா. பிராமணன்லேருந்து ஃபரிஸ்தாவாகி தான் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை. அப்புறம் வேற என்ன பாபா பார்த்தார்? ஸோ இப்போ இந்த வருடத்தின் கடைசி நாள் இல்லையா, பாபா மெஜாரிட்டி அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் சொல்கிறார். பெரும்பான்மையானவர்கள், எல்லாரும் அப்படின்னு சொல்லலை இல்லையா. பாபா பார்த்ததா சொன்னதெல்லாம் பெரும்பான்மையானவர்கள் இந்த குறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஸோ அதில் நல்லா இருக்கிற குழந்தையும் இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மியானவர்கள். சரி, வேறு என்ன பாபா பார்த்தார்?
நீங்கள் பாபா சொல்கிற விஷயம் குறிப்பாக விடுபட்டு ஃபரிஸ்தாவாக இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான் பாபா, ஆனால் அப்படின்னு ஒரு காரணத்தை எடுத்துகிட்டு வரீங்க பாருங்கள். அந்த காரணத்துக்கு நிவாரணத்தை எப்போ தேடுறீங்களோ அப்போ தான் உங்களால் புது உலகத்தை எடுத்துகிட்டு வர முடியுன்ற. சாக்கு போக்கே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்னால் இதனால் அமிர்த வேலை எழுந்திரிக்க முடியல, என்னால் இதனால் முரளி படிக்க முடியல, என்னால் இதனால் சேவை பண்ண முடியல, என்னால் இந்த குணத்தை மாற்றிக்க முடியல, இப்படியே காரணமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சரி, அந்த காரணத்துக்கு நிவாரணம் என்ன? ஞானத்தை திரும்ப 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 அசை போட்டாலே எல்லாமே போயிடும். ஸ்வமானில் இருக்கிறதுன்றாங்க. பாபா நினைவிலே இருக்கணும். ஸோ அதனால் நிவாரணத்தை பிடிங்க, காரணத்தை பிடிக்காதீங்க. அடுத்தது பாபா ரெண்டாவதாக என்ன விஷயத்தை பார்த்தார் அப்படின்னா, அலட்சியம் பல ரூபத்தில் இருக்குது குழந்தைங்க கிட்டன்றார். ராயல் ரூபத்திலையும் அலட்சியம் இருக்கிறத பாபா பார்க்குறார். ஸோ அதில் ஒரு அலட்சியத்தின் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னா, எது நடந்தாலும் ஓகேப்பா அப்படி இருக்கிறாங்களாம். எது நடந்தால் என்ன? பாபா சொல்கிறாரு, எது நடந்தால் என்ன, யாருடைய ஒவ்வொரு காரியத்தையும் யாரும் பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். பிரம்மா பாபா ஸ்தூலத்தில் இருக்கும்போதே நான் செஞ்ச இந்த தப்பை அவர் பார்க்கல, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களாம். பாபா சொல்கிறாரு, இப்போ அவ்யக்த ரூபத்தில் இருக்கிறார். இப்போ அவர் நினைத்தார்னா யாருடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவரால் ஈஸியாக பார்க்க முடியுன்றார். கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டு பிரம்மகுமாரிகள் எல்லாரும் அது ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ ஒன்று வைப்பாங்க. ஆக்சுவலாக மற்ற மதத்தில் கூட இந்த நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பாபாவால் பார்க்க முடியும், பிரம்ம பாபாவாலையும் பார்க்க முடியும், சிவபாபாவாலையும் பார்க்க முடியும். அதனால தான் பக்தி மார்க்கத்தில் கடவுளுக்கு 1000 கண்கள் 1,00,000 கண்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது பிரம்ம பாபா தான் இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் அவரால் எதையும் பார்க்க முடியும். அதனால் இந்த நேரம் என்னதான் ஒருத்தர் மற்றவர்கள்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை மறைக்க நினைத்தாலும் அதை அவங்க ராயல் ரூபத்தில் மறைக்கிறாங்க, சாதாரண ரூபத்தில் மறைக்கலை. ஆனாலும் அது நிராகாரருடைய பார்வையில் இருந்தோ அவ்யக்த பிரம்மா பாபாவுடைய பார்வையில் இருந்தோ மறைந்திருக்க முடியாது. 2 பேரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கன்ற. ஸோ ஒரு அலட்சியம் வெளிப்படையாக தெரியுது, இன்னொன்று சூக்ஷ்மமான அலட்சியம் இல்லையா? சூக்ஷ்மமான பாபாவை நினைக்கிறது, இதெல்லாம் சூக்ஷ்மமாக வெளியில் தெரியாது இல்லையா? வெளிப்படையாக அப்படின்னா அமிர்த வேலை ஏந்திரிக்காமல் இருக்கிறது, குணத்தை மாற்றிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த 2 விதமான அலட்சியத்திற்கும் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஒரே விஷயந்தான், எது நடந்தால் என்ன, எல்லாம் சரிதான் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒன்றுமே நடக்கலை, அதனால் எது எப்படி இருக்குதோ அப்படியே பண்ணிக்கலாம், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இதுதான் அலட்சியத்தின் வார்த்தை, அலட்சியத்தின் எண்ணங்கள்ன்ற. பாபா நினைத்தார்னா இது அத்தனையும் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் உங்களுடைய மரியாதையை கெடுத்துடாதீங்க பாபா, எங்கள் மானத்தை வாங்காதீங்க பாபான்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதனால் பாபா உங்கள் மானத்தை வாங்காமல் இருக்கிறேன்றார். ஆனால் எப்போவுமே அப்படி இருக்க மாட்டார், கடைசியில் காட்சி போட்டு காட்டுவார், அதான் தண்டனையே. பாபா சொல்கிறார், இந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, உங்களுடைய இந்த அலட்சியம் உங்களுடைய முயற்சியை தீவிரமாக்க விட மாட்டேங்குது, தீவிர முயற்சி பண்ண விட மாட்டேங்குது, உங்களை மதிப்போட பாஸ் ஆக விட மாட்டேங்குது. ஏன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்களே நினச்சிக்கிறீங்க. நான்
நாராயணன் ஆகியே ஆகணும். பாபா சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆக்ஞாக்காரி குழந்தை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு பிராமணன் ஆகியிருக்கிறேன், என்னுடைய குணம் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் எப்படி இருக்கணும், அப்படியே அஞ்ஞானியாக இருக்கும்போது என்ன பண்ணுமோ அதே மாதிரியே டெய்லி ரொட்டீன். அங்கேயும் சமைக்கிறீங்க, இங்கேயும் சமைக்கிறீங்க. ஆனால் எப்படி சமைக்கணும்? காலைல ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு காரியமும் எப்படி பண்ணணும்னு பாபா சொல்கிறார். தண்ணி குடித்தா கூட அதுக்கு சக்தியை கொடுத்துட்டு உலகத்துக்கும் சக்தியை கொடுத்துக்கிட்டே குடிக்க சொல்கிறார். சமைக்கும்போது அப்படி. ஸோ இதிலெல்லாம் அலட்சியமாக இருக்கிறாங்க. இதுதான் அலட்சியம்ன்றது. அப்போ என்ன ஆகும்? உங்களால் பறக்க முடியாது. ஸோ பாபா பார்த்த அந்த 2 விஷயத்தை கேட்டிங்களா? இந்த அலட்சியம்தான் உங்களில் மாற்றத்தை எடுத்துட்டு வர்றதை தடுத்து நிறுத்துது, உங்களை மாற விடாமல் தடுக்குது. ஸோ உங்கள் எல்லார்கிட்டேயுமே இது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த அலட்சியம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பாப்தாதா புன்னகைக்கிறார். அவரும் சொல்கிறார், சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு, இந்த குழந்தை என்ன தான் பண்ணுதுன்னு பார்ப்போன்ட்டு அவரும் சிரிக்கிறார். ஸோ இதெல்லாம் பாபா ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறார்? அதை உங்ககிட்ட ஏற்கனவே பாபா சொல்லிட்டார். என்னது? நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் வலுக்கட்டாயமாகவாவது நீ ஃபரிஸ்தாவாக ஆக்கப்படுவாய் தேவைப்படும் பொழுது. நீ விட்டே ஆகணும். அனைத்தையும் நீ பிடிச்சிக்கிட்டே இருந்தாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டே ஆகணும். யாரோ ஒருத்தங்க கிறிஸ்தவர்கள் அவங்க அம்மா இறந்த பணத்தோடவே 1 மாதம் வீட்டிலே இருந்தாங்க. அந்த பற்று ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. விடணும், அதுதானே மெயின். அப்போ பாபா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா அப்போ நீ விட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீயே விட்டுரு. அலௌகிக்கம் ஆகணும், ஃபரிஸ்தா ஆகணும். பாபா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் சொல்லியிருக்கார். ஏன்னா அப்படி ஆகிறதுக்காக நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு திட்டம் போடுறீங்க சேவைக்கு. ஆனால் உங்களுடைய காரணம், அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு நிவாரணம் நீங்கள் தேடலைன்னா தற்காலிகமாக பண்ணுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, அவ்வளோதான். ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, சூழ்நிலை இப்படி இருக்குது, காரணம் இப்படி இருக்குது, இதுதான் காரணம், கர்ம கணக்கு இப்படி இருக்குது அப்படின்னு உங்களை நீங்களே மனசு தேத்திக்கிறீங்க முன்னேறாமல் இருக்கிறதுக்கு. அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போ ஆகியே தீரணும். ஏற்றுக்கிறீங்களா? ஆசிரியர்களை ஏற்றுக்கிறீங்களா? வெளிநாட்டினரை ஏற்றுக்கிறீங்களா? ஸோ நீங்கள் ஃபரிஸ்தாவாக ஆகியே தீரணும். புதிய நூற்றாண்டில் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தானே? எவ்வளோ கம்மியான நேரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ நேரத்துக்குள்ளே நீங்கள் மாறி காட்டணும். இருந்தாலும் பாபா உங்களுக்கு முழுசாக 1 வருஷம் கொடுக்குறேன்றார். ஸோ அப்போ முரளி படித்தவங்களுக்கு அதை சொன்னால் இப்போ நம்ம அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ 1 வருஷம் 365 நாள் ரொம்ப அதிகம் தானே, ஈஸி தானே அப்போ மாறுறது. அதனால் நீங்கள் ஓய்வாக மாறுங்க, ஆராம்சே. ஓய்வானா டன்லப் மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஆறாம்னா ராமரை முதலில் நினைவு செய்து பிறகு காரியத்தை செய்கிறதுன்னு அர்த்தம். அதனால் டன்லப் மெத்தையில் தூங்கிறது கிடையாது. பாப்தாதாவுக்கு உங்கள் மேலே அதிக அன்பு இருக்குதா அல்லது உங்களுக்கு பாப்தாதா மேலே அதிக அன்பு இருக்குதா? யாருக்கு அதிக அன்பு இருக்குது? ஸோ பாபாவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. பாபாவுடைய அன்புக்கு பிரதிபலனாக நீங்கள் எல்லோரும் அவ்யக்த பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆவீங்கன்னு பாபா உங்களை நம்புகிறேன்றார். என்னுடைய அன்புக்கு பிரதிபலனாக நீங்கள் ஆகி காட்டுவீங்கன்னு நான் நம்புகிறேன்றார். மாறிடுவீங்க தானே? நீங்கள் அப்படி மாறலை அப்படின்னா நான் விட்டுருவேன்னு நினச்சிங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. வாங்க, நீங்கள் மாறலைன்னா நான் விட்டுருவேன்னு நினச்சிங்களா? ஏன்னா நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கிறேன், உங்களை விட மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டா அவங்கள நம்ம விட்டுருவோமா?
யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கணவன் மேலே மனைவி அன்பு வச்சுட்டா அவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவனை விட மாட்டான். குழந்தை மேலே அன்பு வச்சுட்டாங்க, அது என்ன ஊதாரியாக போனாலும் பெற்றோர்கள் விட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் உங்கள் மேலே அன்பு வச்சுட்டேன், உங்களை விட மாட்டேன், ஃபரிஸ்தாவாக ஆக்கியே தீருவேன். அவ்வளோ அன்பு பிரம்ம பாபாவுக்கு உங்கள் எல்லார் மேலேயும் இருக்குது. உங்கள் எல்லாருக்காகவும் அவர் வெயிட் பண்ணுறாரு, ஆச்சரியப்படுறாரு. எப்போ என்னுடைய குழந்தை வருவாங்க? அந்த போஸ் இருக்கும் பாருங்கள், இயேசுநாதர் மறுபடியும் கையை விரிச்சிட்டு இருப்பாரு. என்ன அர்த்தம்? குழந்தை வா மேலேன்னு கூப்பிடுறாரு. சமம் ஆவீங்களா? ஆகுவீங்க தானே? சமமாக ஆகுவீங்க தானே? பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட பேசுனதை பாபா சொல்கிறார். பிரம்மா பாபா சிவபாபா கிட்ட சொன்னாராம், பாபா குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க பாபா. நான் எவ்வளோ நேரம் பாபா வெயிட் பண்ணுறது? 69 வெயிட் பண்ணுறோம் பாபா. அப்பயே 31 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அவங்கள டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள் பாபா, இந்த டைம்குள்ளே நான் வந்துடுறேன்ட்டு. சிவபாபா என்ன ரிப்ளை பண்ணியிருப்பார்? அவர் சும்மா சிரிச்சார். ஏன்னா குழந்தைங்க தான் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், பாபா அதை பண்ண போகிறது கிடையாது. அதனால தான் பிரம்மா பாபா குழந்தைங்களை விழுந்து விழுந்து நினைக்கிறார், குழந்தைங்களுக்கு சக்தியை கொடுக்குறார். இல்லையா, நமக்கு டச் ஆகி தானே பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ள சில மாற்றங்கள் வந்து தான் பாபா குழந்தை ஆகிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தானாகவே காமம் பிடிக்காமல் போயிருக்கும், டிவி பிடிக்காமல் போயிருக்கும், இதெல்லாம். அப்போ பாபாவுடைய அந்த நினைவு நம்மளை எழுப்புது. ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி ஆகணும், நீங்களும் மற்றவர்களை எழுப்பணும் ஃபரிஸ்தாவாகி. அதுக்கு நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? ஏன்னா உங்கள் அப்பா பிரம்மா பாபா ஆசைப்படுறார் டேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி. நீங்கள் தான் பண்ணணும். பண்ணுவீங்களா? அப்பா மேலே அன்பு இருந்தால் டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார். புது வருஷத்தில் பாபாவுக்கு சமமாக ஆகியே தீருவேன்னு திட எண்ணம் வைங்க. நான் ஃபரிஸ்தாவாக ஆகியே தீருவேன்ற லட்சியம் வைங்க. உங்களுடைய பழைய விஷயத்தை எல்லாம் முதல்ல நிறுத்துங்க. பழைய புலம்பல், பழைய உலகத்தின் நினைவு எல்லாம், கடந்த காலம் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க மைண்டில் இருந்து. உங்களுடைய ஆதி அனாதி சமஸ்காரம் மட்டும்தான் இப்போ கண்டிப்பாக வெளிப்படணுன்ற. கண்டிப்பாக அது வெளிப்பட்டே தீரணும். எடுத்துகிட்டு வாங்க, உள்ளே தானே இருக்குது, எடுத்துகிட்டு வாங்க. மனிதன் சுகத்தை தேடி இங்கே அங்கன்னு அலையிறான். அதீந்திரிய சுகம் இருக்குது, அது அதை வெளிப்படுத்துங்கன்ற. ஆதி அனாதி சமஸ்காரத்தை வெளிப்படுத்துங்க. சுத்தனாலும் நடந்தாலும் எப்போவுமே உங்கள் மைண்டில் நான் அப்பாவை மாதிரியே நானும் ஃபரிஸ்தா, எனக்கும் இந்த பழைய உலகத்துக்கும் பழைய சமஸ்காரத்துக்கும் பழைய பொருட்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு திரும்ப 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 உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாற்றத்திற்கான எண்ணத்திற்கு நினைவுன்ற தண்ணி தேவைப்படுது, வெயில் தேவைப்படுது, யோக பலம் தேவைப்படுது. எப்படி ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அது முளைச்சி மரமாகி கனியை கொடுப்பதற்கு என்னென்னலாம் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த திடமான எண்ணம் திரும்ப 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 அந்த எண்ணத்தை நினைவுபடுத்தி படுத்தி நான் யார், பாபாவுடைய குழந்தை, என்ன ஆகிட்டு இருக்கிறேன், என்ன ஆகணும், முதல்ல ஃபரிஸ்தா ஆகணும், இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. ஸோ அதனால் இந்த எண்ணம்ன்ற விதைக்கு தண்ணீர் மற்றும் சூரிய ஒளின்ற அந்த நினைவு மற்றும் விழிப்புணர்வை கொடுங்கள். திரும்ப திரும்ப இதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா கிட்ட பண்ண இந்த சத்தியத்தை நான் ஆகியே தீர்வேன் பாபா, ஒரு வருஷத்தில் ஆகியே தீர்வேன் பாபா. டேட்டு பாருங்கள், 26 மே. அடுத்த மே 26க்குள்ளே இந்த கலியுகத்தின் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. முற்றிலும் விடுபட்டவர் ஆகணும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா மே மாதம் குழந்தைங்களுக்கு லீவ் விடுறது இல்லையா, ஆனுவல் எக்ஸாம் லீவு. ஸோ அடுத்த ஆனுவல் எக்ஸாம் லீவுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக மாறிடணும். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. குழந்தைங்க லீவு முடிஞ்சு ஸ்கூல் திறக்க போகிறோம், ஐயோ இன்னும் 10 நாள் தான் இருக்குது, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, ஐயோ அதுக்குள்ளே 1 மாதம் ஆயிடுச்சு, நான் எதுவுமே மாறலையே. ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நீங்களே பயமுறுத்திக்கிட்டே இருங்க, மாறுங்க. நாலாபுரத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும்
புத்தாண்டு வாழ்த்துக்கள், புது யுகத்துக்கான வாழ்த்துக்கள், புது வாழ்க்கைக்கான வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நிரந்தரமாக பிரம்மா பாபா சொன்ன மகா வாக்கியங்களை நிரந்தரமாக ஞாபகம் வைங்க. பிரம்மா பாபா சரீரம் விடும்போது என்ன சொன்னார்? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. கூடவே புது உலகத்தின் படைப்பவன் நான் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரந்தரமாக பணிவானவராக இருங்க. அந்த புது உலகத்தை உருவாக்குறது சாதாரண காரியம் இல்லை. அவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்கிறேன்ற சுத்த அகங்காரம் இருக்கணும். ஆனால் அந்த அகங்காரத்தோட பணிவு இருக்கணும். அசுத்த அகங்காரம் இருக்கக்கூடாது. அது முக்கியம். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் சமநிலை இருக்கணும். அப்படி சமநிலையோடு பறந்துக்கிட்டே இருங்க. இந்த வருடத்தில் சுயமாற்றம்ன்ற விசேஷத்தை, இந்த விசேஷ லட்சியத்தை உங்கள் முன்னாடி வச்சு பறந்துக்கிட்டே இருங்க. மற்றவர்களையும் பறக்க வைங்க. பிரம்மா பாபாவை ஒவ்வொரு அடியிலும் ஃபாலோ பண்ணுங்க. வாழ்த்துக்கள், 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 கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். வரதானம். ஞானி ஆத்மாவாக உங்களுடைய காலச்சக்கரத்தை தெரிந்து கடவுளால் நேசிக்கப்படுபவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த முழு காலச்சக்கரத்தில் தன்னுடைய பாகம் என்னன்னு ஒரு ஆத்மா தெரிஞ்சுக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியாக ஆகிறதுன்றது இல்லையா? நான் முழு சக்கரத்தில் ஆரம்பத்தில் பரந்தாமத்தில் இருக்கிறேன், அடுத்தது சொர்க்கத்தில் சதோப்பிரதானமாக இருக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து அனைத்தையும் இழந்து விகாரத்தில் விழுந்து மொத்தமாக இழந்து புத்தி மயக்கமடைந்து இப்போ மீண்டும் பாபாவுடைய ஞானத்தை பெற்று புத்தி தெளிந்து மீண்டும் ராஜ்யத்தை அடையிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. இப்படி தான் சக்கரத்தை சுற்றுறது. ஸோ இந்த முழு காலச்சக்கரத்தின் ஞானத்தை துல்லியமாக தாரணை பண்ணுறீங்க பாருங்கள் உங்கள் புத்தியில். இதுதான் ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி. ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றுறதுன்னு அர்த்தம். இந்த ஆத்மாவுடைய சக்கரம், இந்த 5000 வருடத்தில் ஆத்மா என்னென்ன நிலையை அடைந்தது அப்படிங்கிற சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானி ஆத்மா ஆகிறதுன்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஞானி ஆத்மா தான் கடவுளுக்கு மிக பிரியமான ஆத்மா. அந்த மாதிரி ஞானி ஆத்மா முன்னாடி மாயா வந்து நிற்காது. அதாவது அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது நான் நாராயணனாக இருந்தேன், நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கும்போது மாயா எதிர நிற்காது. ஏன்னா லட்சியம் தெளிவாக தெரியுது. நாராயணனுடைய குணத்தை தான் நான் வெளிப்படுத்துவேன், அவன் உஷாராக இருக்கிறான் போது மாயா ஏன் எதிர வந்து நேரத்தை வீணாக்க போகுது. ஸோ இந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரம் உங்களை எதிர்கால உலகத்தின் சக்கரவர்த்தி மகாராஜாவாக மாற்றும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன். எப்போ ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவுக்கு சமமாக ஆகுறாங்களோ அப்போ ஸோ பாபாவுக்கு சமமாக ஆனதன் நடைமுறை நிறுவனத்தை ஒவ்வொரு குழந்தையும் எப்போ கொடுக்குதோ அப்போ தானாகவே பிரஜைகள் ரொம்ப ஈஸியாக உருவாகிடுவாங்கன்றார் இல்லையா? பாபாவுக்கு சமமாக குழந்தைகள் மாறிட்டா அவங்கள பார்த்த மாத்திரத்தில் எல்லாருமே பிரஜையாக மாறிடுவாங்க. கடைசியில் அப்படி தான் ஆவாங்க. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.